அவள் என்னை முதலாக பார்த்த அந்த நொடி என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத ஒரு நொடியாக மாறிடுச்சு. சென்னையில் அழகான மாலை நேரம், நகரத்தின் பரபரப்பான சாலையோரத்தில் இருக்கும் ஒரு சிறிய கஃபேன் முன்பாக நிலா தனியாக நின்று கொண்டிருந்தாள். அவள் கையில் இருந்த புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்தாலும் அவளுடைய கவனம் முழுவதும் எதிரே நின்று கொண்டிருந்த ஆதவன் மீது தான் இருந்துச்சு. ஆதவனும் அவளை பார்த்து கொண்டிருந்தான். இருவருடைய கண்களும் சந்தித்த அந்த சில நொடிகளில் சுற்றியிருந்த சத்தங்கள் எல்லாம் மறைந்தது போல இருந்தது. ஆதவன் மெதுவாக நிலாவின் அருகில் வந்து, அந்த புத்தகம் நல்லா இருக்கா என்று கேட்டான். நிலா சிரித்துக்கொண்டே, படித்து பார்த்தா தான் தெரியும் என்றாள். அப்படின்னா நீ படித்து முடிக்கிற வரைக்கும் நான் உன்னோட பேசிட்டே இருக்கலாமா? அந்த வார்த்தையை கேட்டதும் நிலா சிரித்தாள். அந்த ஒரு சிரிப்பு தான் ஆதவனுக்கு அவள் மீது காதல் வர காரணமாகிவிட்டது. அன்று அவர்கள் பிரியும் போது ஆதவன் ஒரு சிறிய காகிதத்தின் தன்னுடைய பெயரையும் ஒரு வரிசையிலும் எழுதி அவளிடம் கொடுத்தான். மீண்டும் உன்னை பார்க்கணும் தோணுச்சுன்னா இந்த எண்ணுக்கு கால் பண்ணுன்னு. நிலா அந்த காகிதத்தை வாங்கி கொண்டு, நான் கால் பண்ணலைனா? ஆதவன் சிரித்துக்கொண்டே, அப்போது நான் உன்னை தேடி வருவேன். அதன் பிறகு அவர்களுடைய சந்திப்புகள் தினசரி பழக்கமாயிடுச்சு. ஒரே காஃபே, ஒரே டேபிள், ஆனால் ஒவ்வொரு நாளும் புதுசாக ஒரு காதல். ஆதவன் அவளுக்காக அவள் விரும்பும் காஃபியை வாங்கி வைத்தான். நிலா அவன் வருவதற்கு முன்பே அவனுக்கு பிடித்த புத்தகத்தை எடுத்து வைத்திருப்பாள். அவர்கள் காதலை வார்த்தைகளால் அதிகம் சொல்லவில்லை. ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட விதமே அவர்களுடைய காதலை சொல்லிக் கொண்டிருந்தது. ஒரு மாலை காஃபேக்கு வெளியே இருவரும் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். நிலா திடீரென்று நின்றாள். ஆதவா, உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். கேளு. நான் உன்னை முதல் நாள் பார்த்தப்போ ஏதோ ஒரு வித்தியாசமான ஃபீலிங் வந்துச்சு. அது என்னன்னு உனக்கு தெரியுமா? ஆதவன் அவளை பார்த்து சிரித்தான். தெரியும். எப்படி? ஏன்னா எனக்கும் அதே ஃபீலிங் தான் வந்துச்சு. நிலாவின் கண்களில் ஒரு சிறிய வெட்கம் தெரிந்தது. ஆதவன் மெதுவாக அவளுடைய கையை பிடித்தான். நிலா, நான் உன்னை காதலிக்கிறேன். அவள் சில நொடிகளில் எதுவுமே பேசவில்லை. பிறகு மெதுவாக சிரித்து கொண்டு, நீ சொல்லணும்னு இவ்வளோ நாள் காத்திருந்தேன் அப்படின்னு. அந்த நாளிலிருந்து அவர்கள் வாழ்க்கையில் காதல் மட்டும் இல்லை, ஒருவருக்கு ஒரு துணையாக இருப்போம் என்று வாக்குறுதியே இருந்துச்சு. ஒரு நாள் அதே காஃபேயில் இருவரும் அமர்ந்திருந்தார்கள். ஆதவன் நிலாவிடம், நம்ம முதல் சந்திப்பு நடந்த இடத்துக்கு நம்ம வாழ்க்கையிலேயே முக்கியமான இடம் கொடுக்கணும். நிலா சிரித்து கொண்டு, ஏன்னா இங்கே தான் என் வாழ்க்கையின் அழகான பகுதி ஆரம்பிச்சுது. நிலா அவன் தோளில் மெதுவாக சாய்ந்தாள். அவள் கண்களை மூடிக்கொண்டாள். ஆதவன் அவளை பார்த்து கொண்டே இருந்தான். அவனுக்கு அப்போது ஒரு விஷயம் மட்டும் புரிந்தது. சில காதல்கள் தேடி வருவதில்லை, ஒரு சாதாரணமான சந்திப்பில் ஆரம்பித்து வாழ்நாள் முழுவதும் நம்மோடு பயணம் செய்ய வந்துவிடும். இது மாதிரி ஸ்டோரிஸ் இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள்.